கால்க் செல்கள் மற்றும் ஷீட்களுடன் வேலை செய்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது வரிகள் மற்றும் பத்திகளை நுழைப்பது, நீக்குவது, ஷீட்களை நுழைப்பது, நீக்குவது, மறுபெயரிடுவது. இங்கே பயனாவது உபுண்டு 10.04 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு 334. ஷீட்களில் வரிகள் மற்றும் பத்திகளை நுழைப்பது, நீக்குவதை கற்பதுடன் துவக்கலாம். Personal Finance Tracker.ods ஃபைலை திறக்கலாம். பத்திகள் மற்றும் வரிகளை தனித்தனியாகவோ குழுவாகவோ உள்நுழைக்கக்கூடும். ஒரே ஒரு வரியையோ பத்தியையோ ஸ்ப்ரெட்ஷீட்டில் உள்நுழைக்க வேண்டிய பத்தி அல்லது வரியில் ஒரு செல்லில் சொடுக்குக. உதாரணமாக Personal Finance Tracker.ods இல் முதல் வரியில் எங்கேனும் சொடுக்குக. காஸ்ட் என்று எழுதியுள்ள செல்லில் நான் சொடுக்குகிறேன். மெனு பாரில் இன்சர்ட், பின் ரவ்ஸ் இல் சொடுக்குகிறேன். தேர்ந்தெடுத்த வரிக்கு முன்னால் ஒரு புது வரி உள்நுழைக்கப்படுகிறது. புது பத்தியை உள்நுழைக்க மெனு பாரில் இன்சர்ட், பின் காலம்ன்ஸ் இல் சொடுக்கவும். தேர்ந்தெடுத்த பத்திக்கு முன்னால் ஒரு புது பத்தி உள்நுழைக்கப்படுவதை காணலாம். இப்போது நாம் செய்த செயல்களை நீக்குவோம். ஒருவேளை ஒரு பத்தியை அதை குறிக்கும் எழுத்தை சொடுக்கி தேர்ந்தெடுத்து இருந்தாலோ அல்லது வரியை அது குறிக்கும் எண்ணை சொடுக்கி தேர்ந்தெடுத்து இருந்தாலோ வலது பொத்தானை சொடுக்கி கிடைக்கும் கீழிறங்கும் மெனுவில் புதிய வரி அல்லது பத்தியை தேர்ந்தெடுக்கவும். மாறாக ஒரு செல்லை சும்மா சொடுக்கி பின் வலது சொடுக்கால் இன்சர்ட் ஐ தேர்வு செய்தால் நீங்கள் காண்பது போல உரையாடல் பெட்டி திறக்கும். புதிய வரியோ பத்தியையோ சேர்க்க என்டயர் ரோவ் அல்லது என்டயர் கோலம்ன் ஐ தேர்வு செய்யவும். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வரிகளையோ பத்திகளையோ உள்நுழைக்க இடது சொடுக்கி பொத்தானை முதல் செல்லில் அழுத்தி பிடித்து தேவையான எண் வரிகளையோ பத்திகளையோ தேவையான அடையாளம் காட்டி வரை இழுத்து முன்னிலைப்படுத்த வேண்டும். இங்கு நாம் 4 செல்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். புதிய பத்தி அல்லது வரியை உள்நுழைக்க முன்பார்த்த வரிகளில் ஒன்றை கையாளலாம். நான் புதிய வரியை உள்நுழைக்க விரும்புகிறேன். தேர்வில் வலது சொடுக்கி இன்சர்ட் தேர்வு செய்கிறேன். அடுத்து என்டயர் ரோவ் ஐ தேர்வு செய்கிறேன். OK ஐ சொடுக்குகிறேன். தேர்ந்தெடுத்த வரிகளில் முதல் வரிக்கு முன் 4 புதிய வரிகள் சேர்க்கப்பட்டதை காணலாம். அடுத்து தனித்தனியாகவோ கூட்டாகவோ பத்திகளை நீக்குவதை பார்க்கலாம். ஒரு தனி பத்தியையோ வரியையோ நீக்க முதலில் நீக்க வேண்டிய அதை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக லாண்ட்ரி என்று எழுதிய பத்தியை நீக்க அதில் ஒரு செல்லில் சொடுக்கவும். செல்லில் வலது சொடுக்கி டிலீட் இல் சொடுக்கவும். டிலீட் செல்ஸ் என்ற தலைப்புடன் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். Shift செல்ஸ் உப் ஐ தேர்வு செய்து OK ஐ சொடுக்கவும். செல்கள் நீக்கப்பட்டு அதன் கீழுள்ள செல்கள் மேலே நகர்வதை காணலாம். மாற்றங்களை செயல் நீக்குவோம். இப்போது ஒரே நேரத்தில் பல பத்திகளையும் பல வரிகளையும் நீக்குவதை காணலாம். உதாரணமாக மிஸ்செலேனியஸ் என்று எழுதிய வரியை நீக்க அதன் வரிசை எண்ணான 6 உள்ள செல்லை தேர்ந்தெடுக்கவும். இந்த செல்லில் இடது சொடுக்கி பட்டனை அழுத்தி பிடித்து முழு வரி மீதும் இழுக்கவும். மாற்றாக நீக்க வேண்டிய வரியின் எண் மீது சொடுக்கலாம். முழு வரியும் முன்னிலைப்படுத்தப்படும். செல் மீது வலது சொடுக்கி டிலீட் மீது சொடுக்கவும். டிலீட் செல்ஸ் என்ற தலைப்புடன் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றுகிறது. Shift செல்ஸ் உப் ஐ தேர்வு செய்து OK ஐ சொடுக்கவும். வரி நீக்கப்பட்டு அதன் கீழுள்ள வரிகள் மேலே நகர்வதை காணலாம். இதே போல வரிகளுக்கு பதில் பத்திகளை தேர்ந்தெடுத்து நீக்கலாம்.
செய்த மாற்றங்களை செயல் நீக்குவோம். ஒரே நேரத்தில் பல பத்திகள் வரிகளை ஷீட்டில் நுழைப்பது நீக்குவதை கற்றோம். இப்போது ஷீட்களை நுழைப்பது நீக்குவதை பார்க்கலாம். புதிய ஷீட்களை உள்நுழைக்க பல வழிகள் உள்ளன. ஒவ்வொன்றாக கற்கலாம். முதல் வழியில் எந்த ஷீட்டுக்கு அடுத்து புது ஷீட்டை நுழைக்க வேண்டுமோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். மெனு பாரில் இன்சர்ட் பின் ஷீட் மீது சொடுக்கவும். இன்சர்ட் ஷீட் என்ற தலைப்புடன் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். நடப்பு ஷீட்டுக்கு பின் புதிய ஷீட் உள்நுழைக்க ஆஃப்டர் கரண்ட் ஷீட் ரேடியோ பட்டனை தேர்ந்தெடுக்கலாம். நேம் புலத்தில் புதிய ஷீட்டின் பெயர் ஷீட் 4 என தோன்றும். இது கணினி உருவாக்கிய பெயர். தேவையானால் நீங்கள் அதை மறுபெயரிட்டுக் கொள்ளலாம். ஓகேவை சொடுக்கவும். நடப்பு ஷீட்டுக்கு பின்னால் ஒரு புது ஷீட் உள்நுழைக்கப்படுவதை காணலாம். இன்னொரு வழி சாளரத்தில் கீழே இடது பக்கத்தில் நடப்பு ஷீட் கீற்றில் வலது சொடுக்கி இன்சர்ட் ஷீட் தேர்விலும் சொடுக்கவும். புதிய ஷீட்களின் இடம், எண் மற்றும் பெயர்களை தேர்ந்தெடுத்து ஓகேவை சொடுக்கலாம். இதற்கு தக்கபடி ஷீட்கள் உள்நுழைக்கப்படும். இன்னொரு சுலபமான வழி ஷீட் கீற்றுக்கு அடுத்துள்ள கூட்டல் குறியால் குறிக்கப்படும் ஆட் ஷீட் பட்டனை சொடுக்குவது. அதை சொடுக்கியதும் புதிய ஷீட் தானியங்கியாக நடப்பு வரிசையின் கடைசியில் உள்நுழைக்கப்படும். கடைசி வழி ஷீட் கீற்றின் ஆட் ஷீட் கூட்டல் குறிக்கு அடுத்துள்ள வெற்று இடத்தில் சொடுக்கினால் தோன்றும் இன்சர்ட் ஷீட் உரையாடல் பெட்டி மூலம். வெற்று இடத்தில் சொடுக்க இன்சர்ட் ஷீட் உரையாடல் பெட்டி தோன்றுகிறது. புதிய ஷீட்டின் விவரங்களை உள்ளிட்டு ஓகேவை சொடுக்கலாம். கால்க்-இல் ஷீட்களை உள்நுழைக்க கற்றபின் அவற்றை நீக்க கற்போம். ஷீட்களை தனித்தனியாகவோ கூட்டாகவோ நீக்க முடியும். தனித்தனியாக ஷீட்களை நீக்க அந்த ஷீட்டின் கீற்றில் வலது சொடுக்கி பின் டெலீட் ஷீட்டையும் சொடுக்கவும். பின் yes ஐ சொடுக்கி உறுதி செய்யவும். ஷீட் நீக்கப்படுவதை காண்பீர்கள். குறிப்பிட்ட ஒரு ஷீட்டை நீக்க இன்னொரு வழி மெனு பாரில் எடிட் தேர்வு மூலமாக. உதாரணமாக ஷீட் 3 ஐ நீக்க நினைத்தால் மெனு பாரில் எடிட் பின் ஷீட் மீது சொடுக்கவும். துள்ளி வரும் மெனுவில் டெலீட் ஐ தேர்ந்து பின் yes இல் சொடுக்கவும். ஷீட் நீக்கப்படுவதை காண்பீர்கள். மாறுதல்களை செயல் நீக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஷீட்களை நீக்க உதாரணமாக ஷீட் 2 மற்றும் 3 ஐ நீக்க ஷீட் 2 கீற்று மீது சொடுக்கி பின் Shift ஐ அழுத்தியவாறே ஷீட் 3 கீற்று மீதும் சொடுக்குக. கீற்றுகளில் ஏதேனும் ஒன்றின் மீது வலது சொடுக்கி டெலீட் ஷீட் மீது சொடுக்குக. பின் yes ஐ சொடுக்கவும். இரண்டு ஷீட்களும் நீக்கப்படுவதை காண்பீர்கள். மாற்றங்களை செயல் நீக்கலாம். குறிப்பிட்ட ஒரு ஷீட்டை நீக்க இன்னொரு வழி மெனு பாரில் எடிட் தேர்வு மூலமாக. உதாரணமாக பட்டியலில் உள்ள ஷீட் 6 மற்றும் 7 ஐ நீக்க மெனு பாரில் எடிட் பின் ஷீட் மீது சொடுக்கவும். இப்போது மெனுவில் செலக்ட் தேர்வு செய்க. உரையாடல் பெட்டியில் ஷீட் 6 தேர்வில் சொடுக்கி பின் Shift ஐ அழுத்தியவாறே ஷீட் 7 கீற்று மீதும் சொடுக்குக. OK மீது சொடுக்கவும். இது நாம் நீக்க நினைக்கும் ஷீட்களை தேர்ந்தெடுக்கிறது. இப்போது மீண்டும் எடிட் இல் சொடுக்கி பின் ஷீட் தேர்வு மீது சொடுக்கவும். இப்போது மெனுவில் டெலீட் பின் yes மீது சொடுக்கவும். தேர்ந்தெடுத்த ஷீட்கள் நீக்கப்படுவதை காணலாம்.
இப்போது ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஷீட்களுக்கு எப்படி மறுபெயரிடுவது என காணலாம். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வெவ்வேறு ஷீட்கள் முன்னிருப்பாக ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என இருக்கும். இது ஒரு சிறிய ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு போதுமானது. நிறைய ஷீட்கள் இருப்பின் வேலை செய்ய கடினமாகிவிடும். கால்க் விருப்பம் போல ஷீட்களுக்கு பெயரிட அனுமதிக்கிறது. உதாரணமாக ஷீட் 4 ஐ டம்ப் என மறுபெயரிட ஷீட் 4 ன் கீழுள்ள கீற்றை இரட்டை சொடுக்கு சொடுக்கி செய்யலாம். ரீநேம் ஷீட் உரையாடல் பெட்டியை காணலாம். முன்னிருப்பாக இதில் ஷீட் 4 என்றுள்ளது. முன்னிருப்பு பெயரை நீக்கிவிட்டு டம்ப் என எழுதலாம். OK ஐ சொடுக்க நீங்கள் ஷீட் 4 கீற்று டம்ப் என இருப்பதை காணலாம். இப்போது ஷீட் 5 மற்றும் டம்ப் ஐ நீக்குவோம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது வரிகளையும் பத்திகளையும் உள்நுழைப்பது, ஷீட்களை உள்நுழைப்பது, நீக்குவது, ஷீட்களுக்கு மறுபெயரிடுவது. முழுமையான பயிற்சி. ஸ்ப்ரெட்ஷீட் practice.ods ஃபைலை திறக்கவும். சீரியல் நம்பர் என்ற தலைப்புடைய வரியை நீக்கவும். அந்த ஷீட்டை டிபார்ட்மெண்ட் ஷீட் என மறுபெயரிடவும். கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் தகவல்களுக்கு spoken-tutorial.org/nmeicd-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.